சிற்றம்பலம் அடியார்களுடைய வணங்கிக்கிறேன். கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளிய சோனசேல மாலை மூலமும் உரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் 29வது பாடல். மெய்த்தவர் அடி குற்றேவலின் திறத்தும் விளங்கும் ஆகம உணர்ச்சியினும் பத்தலர் கொடு நிற்பரவு பூசையினும் பொழுதுபோக்கெனக்கு அருள் புரிவாய். முத்தமும் அரவ மணிகளும் எரிந்து முதிர்தினை புனத்தையின் மடவார் தத்தைகள் கடியும் சாரலன் சோனசைலனே கைலை நாயகனே. அதாவது விளைந்த திணைப்புணத்துல, நல்ல திணைப்புணம், திணை விளைந்து முற்றி கதிர்கள் இறைந்த திணைப்புணத்துல அந்த காவல் போன்றிருக்காங்க. யாரு? வேட்டுவ பெண்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா முத்துக்களையும் நாகமணிகள் வந்து ரொம்ப அரிதான ஒரு மணி, அதையே கற்கள் போல அந்த முத்துக்களையும் மணிகளையும் வீசி அந்த திணை கதிர கமர வருகின்ற கிளிகளை ஓட்டுகின்றார்கள். அந்த ஓட்டுகின்ற சாரலை உடைய அழகிய சோனசைலரே கைலை நாயகரேன்னு விடுக்கிறார். அதாவது உண்மை தவமுடைய பெரியவங்களுடைய திருவடிகளுக்கு சிற்றேவல் செய்யும் வகையில யாவராலும் அங்கீகரிக்கப்பட்டு திகழும் சிவாகமங்களை ஆராய்ந்து தெளிதலினும் அன்றளர்ந்த மலர்களை கொண்டு தேவரினை வழிபடும் பூசை தொண்டினும் காலங்கடித்து வாழும் பேற்றினை அடியனுக்கு அளிப்பீராக. அவர் ரெண்டு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? பூசை தொண்டு செய்யணும். அதை எப்படி? அன்றளர்ந்த மலர்களை கொண்டு தேவரினை வழிபடும் அந்த பூசை தொண்டிலும் இதுல காலங்கழித்து வாழும் பேட்டை எனக்கு கொடுங்க. இன்னொன்று என்ன கேட்கிறாருன்னா, உண்மை தம்முடைய பெரியோர்கள் பெரிய அடியார்களுடைய திருவடிகளுக்கு சிற்றேவல் செய்து யாவராலும் அங்கீகரித்திகளும் சிவாகமங்களை, யாவராலும் அங்கீகரிக்கப்பட்டு அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிற சிவாகமங்களை ஆராய்ந்து தெளிதலினும், இதை விட அந்த மாதிரி தெளிந்து கொண்டிருக்கிற மாதிரி அன்றளந்த மலர்களை கொண்டு பெருமானை வழிபடுற அந்த பூசை தொண்டலையும் காலம் கழித்து வாழும் பேட்டினை அடியனுக்கு அளிப்பீராக அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது அன்பர் பணி செய்தல் தான் எளிது, அதுதான் சிவானந்த பேட்டுக்கு ஏது, அதை முன்னால சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாரு? பூசிக்கும் தனது இயல்பையும் அந்த பூசிக்கப்பட்ட கடவுளுடைய இயல்பையும் பூசித்திற்குரிய கருவிகளையும் விளக்குறாரு. எது கேட்கிறாரு? அது அன்றளந்த பூ வேணும், நான் வேணும், பெருமானை வழிபடணும் அப்படின்னு கேட்கிறாரு. அது வந்து இந்த மூணையும் கேட்கிறாரு. என்னென்ன கேட்கிறாரு? பூசிக்க அது இயல்பு, பூசி கடவுளுடைய இயல்பு, பூசிக்கக்கூடிய கருவிகள், அப்புறம் அந்த சிவாகம உணர்ச்சியையும் இடையிலே அந்த உணர்ச்சிக்கு பயன் என்னது? அதில் கூறியபடி வழிபடுதல் தான். அதனை இறுதியும் சொல்றார். இந்த மாதிரி கலியா நாளில், அதாவது இந்த மாதிரி செய்யாமல் வீணாகின நாள் வந்து பயனில்லாத நாளாக முடிஞ்சிடும். அதனால என்ன சொல்றாரு? அந்த பொழுதுபோக்கை எனக்கு அருள் புரிவாய் அப்படின்னு சொல்றாரு. முத்தம் மணிகளும் எங்கே கிடக்கிறதுனால அவங்க கற்போல எரிந்து என்ன சொல்றாங்க? தான் முயன்று விளைத்தந்த திணையை கவர் வருகின்ற கிளையை கடிவார்னா அதை விரட்ட பார்க்குறாங்க. கடிவார் ஆயினர் என அந்த மலையுடைய வளத்தை கூறுகிறார். முதல் 3 அந்த மலையோட வளத்தையும் கூறி, அடுத்து நம்ம எப்படி பெருமானை வந்து எளிதாக அடையலாம் அப்படிங்கிறதுக்கான வழியையும் கூறி இந்த பாட்டில் பெருமான் கூறுகிறார். அதாவது வாழ்நாளை எவ்வாறு போக்கின்றார் அப்படின்றத மாண்டர்கள் சொல்லி அதனால சுட்டி காட்டிட்டாங்க. பொழுதுபோக்கி புறக்கணிப்பார் அப்படின்னு அப்பர் ஒரு பாட்டில் வரும். வாழ்வு உயிருக்கு நலம் புரியுமாறு அமைதா அல்லது உடலுக்கு சுகம் புரியுமாறு அமைதாங்கிறத நம்ம சிந்திக்கணும். உயிர் நலம் அப்படின்னு ஒன்று உண்டு அப்படிங்கிறதே உணர மாட்டாங்க நிறைய பேர். உயிர் நலம் தவம் அப்படின்னு பேரால சொல்றாங்க. அதாவது தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றால் அவம் செய்வார் ஆசைகள் பட்டு அப்படின்னு சொல்லி வள்ளுவருடைய திருக்குறள் வருது. தவம் செய்யணும் அப்படின்னு தூண்டும் போது அது முற்றும் திறந்தார் கூறியது அப்படின்னு விடுத்துட்டு என்ன செய்யறாங்க? எல்லாம் ஆசையிடப்பட்டு அவம் செய்யறாங்க நம்ம மக்கள். அவங்க தான் தவம், நம்மளாம் தவம் பண்ணக்கூடாது, வேண்டியதில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க மக்கள். அந்த தவத்தை செய்துதான் நம்முடைய வாழ்நாள் கழியணும்னு சொல்லி சிவபிரகாச சுவாமிகள் கேட்கிறாரு. அந்த தவத்தை ரங்கமா எதை சொல்றாரு? 3 குறிப்பிட்டாரு. முதல்ல என்ன சொல்றாரு? மெய்த்தவர் அடிக்கு குற்றேவல் செய்யணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி தவ வாழ்வை நின்று தவசீலர்களா வாழ்கின்ற அந்த அடியார்களுக்கு பணிந்து ஏவல் புரியணும். அதை தான் உடலால செய்கின்ற தவம், அடியார்களை பணிந்து ஏவல் செய்வது. அப்புறம் அடிக்குற்றேவலின் திறத்தும் அப்படின்னு சொன்னார். எதுக்குன்னா, ஏவல் பணி செய்தல் அப்படிங்கிற பொருள் படினாலும் குற்றேவல் என்னதுன்னா அடித்தொண்டு அப்படின்னு வரும். அதாவது அவங்களுக்கு தம்மை அடிமை கொடுத்து அவங்க இட்ட பணியை செய்யறது, அதுதான் தவத்தோட முற்பகுதி. 2வது நிலை என்னன்னா, சிவாகமங்களுடைய பொருளா ஈசன் நிற்கிறத உணர்ந்து அன்பு செலுத்தி இருக்கிறது. இதுதான் 2வது நிலை. ஆகமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்கிறதுல அந்த மாதிரி சிந்திக்கின்றவங்களுக்கு அவன் திட்டிக்கின்றவனா இருப்பான். அந்த தவறு என்ன செய்யுது? மனத்தால் செய்யறது. அப்ப குற்றேவல் செய்வது உடலால் செய்வது, சிந்திக்கின்றவங்களுக்கு மனத்தால் தியானிக்கிறது. இதைத்தான் ஒரு மானதமாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த தவத்தை மானதமம் அப்படின்னு சொல்லுவாங்க, மானத்தம் அப்படின்னு. இதை வந்து ஆக உணர்ச்சியில சொல்றாரு. இப்ப நிறைவான தவத்தை என்ன சொல்றாருன்னா, திருமுறைகளை ஓதி மலர் கொண்டு வழிபடணும். அதுதான் மொழியால செய்கின்ற தவம். இதை வாசிக்கிறது வடமொழியில சொல்றாங்க. அதை என்ன சொல்றாரு? புத்தர் கொடுத்து நிற்பரவு பூசையினும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தமிழ் பாடலால நம்ம அர்ச்சிக்கிற சொல்லி எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும், அதனால சொற்றமிழ்ல பாடுங்க அப்படின்னு சொல்லி ஈசன் கூட்டாக தெய்வ சேக்கலார் குறித்திருக்கிறார். அதனால காலம் வந்து தவத்தில் கடைய வேண்டி விண்ணப்பம் செய்கின்ற சிவபிரகாசம் என்ன கேட்கிறாரு? எனக்கு அருள் புரி. எதை பொழுதுபோக்குங்கிறாரு? நம்ம ஓய்கிற பொழுதுபோக்குறதுக்கு ஏதோ செய்யணும், அதை கேட்கல அவர் வந்து எனது பொழுதுபோக்கு இதை ஊன்றி கவனிக்கணும். எப்படின்னா, அதாவது கடமைனோ தவம்னோ கூறுறதுக்கு அஞ்சுறாங்க, அந்த மாதிரி கூறினா நம்ம பெருமை கூறினதா ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால என்ன சொல்றாரு? காலம் கழிவதற்காக நம்ம செய்ததை தவமா மாற்ற கருணை ஈசனுக்கு தான் உண்டு. அதுக்காக என்ன சொல்றாரு? நம்ம விளைவதையே நம்முடைய என்ன விருப்பத்தையே தவம்னு சொல்லாம என் காலத்தை பொருளோடு ஒரு உண்மையான இதோடு கழிப்பதற்கு அருள் செய்யணும் அப்படின்னு விண்ணப்பிக்கிறார். என்ன சொல்றாரு? ஏவல் தினம் குற்றேவல் பண்றது, ஆக உணர்ச்சி, பரவி பூசித்தல், இந்த 3ஐயும் கேட்கிறாரு. வேட்டுவ மகளிருக்கு திரைப்படம் காவல் செய்கிற காட்சியை காட்டுறாருல, அது வந்து அந்த மகளிர் கூட்டம் கற்களை இருந்தால் துரத்துனாங்க. இல்லை, முத்து நாகமணிலாம் விட்டு துரத்துறாங்க. திணையினா அத்தனை மதிப்புடையதா? முத்தும் 6 மணிகளும் அதை விட மதிப்புட்டது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆய்ந்து நோக்குனா அந்த திரையோட பெருமை தான் தெளிவாகும். பசினா ஒருத்தர் இருக்கும்போது
அவனுக்கு அந்த பசியை உடனே திருப்பி திணையா மணியா, திணை தானே, அதுதான் முக்கியம்னு சொல்றாங்க. அதாவது அலங்காரம் எப்பவும் தேவைப்படும், எப்போ வயிற்று பசி தீர்ந்த பிறகு தானே. எத்தனை முத்துக்களாலும் மணிகளாலும் பசியை தீர்க்க முடியுமா? அப்போ வயிற்று பசி தீர்க்கிற அதை பெருமை உணர்றதுக்கு தான் நெல் மணி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மணினா என்ன, மணிகளை போன்ற மிகவும் விளைவுன்னு அர்த்தம். உலக வாழ்விற்காக நம்ம சிவவாழ்வு திறப்பாங்களா, நம்ம உயர்வுன்னு கதை உலக சிறப்பை கொண்டு அந்த மாய பறவைகளை விரட்டி சிவகதி என்னும் பயிரை காத்து பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திணைப்பணத்தை காக்கிறதுக்கு அதை உதாரணமாக நம்ம அதை ஓமையை கண்டு ரசிக்கணும். அதாவது தாய்மான பாட்டில் வரும், பாரதி அறியாத மோனமாம் வித்தை பதித்து அன்பு நீராகவே பாய்ச்சியது பயிராகு மட்டும் மாயை அவன் பறவை அணுகாவண்ணம் நேராக நின்று விளை போகம் புசித்து உய்ந்த நின் நண்பர் கூட்டம் அப்படின்னு சொல்லி தாய்மானவர் இதை கூறுகிறார். இதெல்லாம் நுட்பமான கருத்தாக நாம் உணர வேண்டும். அதில் 30வது பாடல். பாயும் வெண்திரை பேர் ஆழி சூழ் உலகில் பழமொழி ஒளிய மெய்யடியார் ஆயும் என் மலரோர் மலை அளவணிய அமர்ந்த நின் கோலம் யான் மறவேன் தூய வெண்மதியிற் களங்கம் என்று உரைப்ப சூழ் பசும் குடி பயில் உருவச் சாயை சென்று உற நின்றிளங்கும் குறுஞ்சோன சைலனே கைலை நாயகனே. அதாவது சுத்தமாக இருக்கிற வெள்ளிய சந்தனிடத்துல களங்கம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி என்ன இருக்கு, அந்த படர்ந்துள்ள பசிய கொடி வடிவங்கள்ல அந்த பொருந்திய சாயை சென்று படிக்கிற மாதிரி அந்த ஓங்கி வழங்கும் சோனசைலரே. அப்ப சோனசைல மலையில என்ன இருக்கு, படர்ந்துருக்கு பசிய கொடி. அந்த கொடி வடிவங்கள்லாம் அந்த பொருந்திய சாயை, அந்த பொருந்தின சாயை எங்க படிஞ்சிருக்கான், சந்திரன்ல. சந்திரனுக்கே கலங்க இருக்கிற மாதிரி இந்த மலையில படிஞ்சிருக்கிற அந்த கொடி வடிவம்லாம் சென்று அதில் படிகிற மாதிரி ஓங்கி விளங்குகின்ற சோனசைலரே. அப்போ சந்திரனை தொடும் அளவு உயர்ந்து இருக்கிற அந்த சோனசைல மலையில அந்த கொடிகள்லாம் பார்த்தா சந்திரனுக்கே களங்கம் சொல்ற மாதிரி அதில் படிஞ்சிருக்கிற மாதிரி தெரிகிறது கைலை நாயகரே அப்படின்னு விடுக்கிறார். பரவிய வெள்ளித்திரைகளை உடைய பெரிய கடல், வெள்ளித்திரை, திரைகள்னா அலைகளை சொல்றாரு. பரவிய எங்கும் பரவிய வெள்ளிய அலைகளை உடைய பெரிய கடல்ல வளைந்த இவ்வுலகின் கண், அதாவது மலையளவு தெய்வத்திற்கு மலையளவு புஷ்பம் சாத்த முடியுமா நம்மளால அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பழமொழிக்கா என்ன சொல்றாரு, இந்த உண்மை தொண்டர்கள்லாம் என்ன செய்யறாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட மெல்லிய மலர்களை ஒரு மலை அளவே அர்ச்சித்து வணங்க, மலை அளவுக்கு மெல்லிய மலர்களை குவித்து வணங்க அந்த எழுந்தருளினார் யாரு, தேவர் எழுந்தருளிய திருக்கோலத்தை நான் சிறியேன் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கடல் வளைந்த அந்த உலகத்துல மலையளவு தெய்வத்துக்கு அவ்வளவு புஷ்பம் மலையளவு சாத்த முடியுமா, எவ்வளவு பெரிய உருவமா இருக்கிறோம், அவ்வளவு பெரிய சோனசேல மாலை அளவு நம்மளால மலர்களை சாத்த முடியுமோ அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாரு. அந்த பழமொழி நீங்க, அந்த பழமொழியே வந்து இல்ல அது தவறு, மலையளவு சாத்த முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பழமொழி நீங்கிறதுக்கு இந்த உண்மை தொண்டர்கள் என்ன செய்றாங்க, ஆய்ந்து எடுக்கப்பட்ட, அதாவது தேர்ந்து எடுக்கப்பட்ட மெல்லிய மலர்களை, மிக மெல்லிய அழகிய மலர்களை ஒரு மலை அளவு அர்ச்சித்து வணங்கி என்ன செஞ்சாரு, பெருமான் எழுந்தருளினார். அந்த திருக்கோலத்தை இந்த சிறியனாகிய யான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பாடல் ரொம்ப எளிய பாடல் தான். பாய்தல்னா பாயும் என்றா தாவறது, மலைமலையா குவித்து சாத்துகின்றன, அதுதான் சொல்றாரு. அதைத்தான் தாவலுமாம் அப்படி சொல்றாரு. அதாவது அந்த தாத்துல இருக்கிற அடியவர்கள் என்ன செய்யறாங்க, ரொம்ப சந்திரன்பால் களங்கம்னு அந்த செடி கொடி போய் சாயை பதிகிறதான், சந்திரனை போய் பதிகிற மாதிரி அந்த மலையோட உன்னதத்தை குறிப்பிக்கிறாரு. இப்போ மலை எவ்வளவு உயரமா இருக்கு, அதோட உன்னதம் அது வந்து சந்திரனை தொடுது, அதுல இருக்கிற செடி கொடியெல்லாம் வந்து சந்திரனுக்கே கலங்க மாதிரி தோன்றுது. இது எல்லாத்தையும் குறிப்பிட்டு இந்த மெய்யடியாறு அணிய, அதெல்லாம் இதெல்லாம் மெய்யடியாறு அணியறதுனால அப்படின்னு சொல்லி இயக்கிறார். அதோடு சேர்ந்து ஏய்ந்து கூறுகிறார் இந்த பாடல்ல. அதுதான் வந்து சாயை சென்றுற நின்றிலங்கும் குறுஞ்சோன சைலனை அப்படின்னு சொல்றாரு. அது தூய வெண்மதியில் களங்கம் என்று உரைப்ப சூழ் பசும் கொடி பயில் உருவ அப்படின்னு சொல்றாரு. பெருமானுடைய என்ன சொல்றது பெருமையை இந்த மாதிரி ஓமையோடு கூறி மகைகிறார் சுவாமிகள். 31வது பாடல். நடமிடு பசும் பொற்புறவி மேற்கொண்டு நளினமென் மலர்கரத்து எரி பூம் படையோடு துறந்து வந்து மென் விடைய பகை புலிதனை எரிந்திலையே அடிநடு நிழல் சென்றெழு கடல் அடைய அகல் பெரும் புறத்து வாரியில் தடமுடி நிழல் சென்று உறவளர் சோன சைலனே கைலை நாயகனே. அடிநடு நிழல்னு சொல்றாரு. அதாவது அடிநிழலும் நடுநிழலும் அந்த எழுகின்ற கடல் அளவு சென்று சேருதான். எந்த மலை வந்து அடியில் இருக்கிற நிழலையும் அந்த நடுநிழலும் எழுந்த கடல் அளவு சென்று சேருது. அவ்வளவு பெரிய நிழல் வருகிறது. அந்த அகன்ற பெரும் புறக்கடல்ல அந்த அந்த அவருடைய முடி, விசாலமான அந்த முடியோட நிழல் சேருகிறது. இப்போ மலையோட நிழல் என்ன செய்யறது, அடிநிழலும் கடலளவு எழுகடலளவு எந்திரிக்க அடிக்கடலளவும் நடுநிழல் வந்து புறக்கடலையும் அந்த முடியோட நிழல் வந்து விசாலமான அந்த புறக்கடல்ல சென்று சேருது. அந்த மாதிரி இருக்கின்ற ஓங்கிய சோனசைலரே கைலை நாயகரேன்னு முடிக்கிறார். அதாவது நடனம் செய்கின்ற பசிய பொன்னிறமான குதிரை, தங்க குதிரைன்னு சொல்றாங்க, தகன அந்த பொன்னிறமுள்ள குதிரையில ஆரோகணித்து அதில் பயணம் சவாரி செய்து தாமரை மலர் போன்ற மெல்லிய திருக்கரத்தில் வீசத்தக்க ஆயுதங்களை கொண்டு துரத்தி வந்தோம். அடியானது விடைய பகைகள், அதாவது நம்மளை வாட்டுகின்ற பகைகள், நம்முடைய விஷயங்கள் தானே புலன்கள். அந்த பகைகளை, அந்த பகைகளாகிற அந்த புலிகளை நீ வீச மாட்டீங்களே, அவற்றை துரத்த இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நடனம் செய்கின்ற பொன்னிற குதிரையில ஆரோகணித்து தாமரை மலர் போன்ற திருக்கரத்துல ஆயுதங்களை கொண்டு துரத்தி வந்து அடியனுடைய
அந்த புலன்களாகிய பகைகளை நீங்கள் புலிகளை, அந்த பகைகளாகிய அந்த புலிகள், ஒவ்வொரு புலன்களை புலிகள்னு சொல்றாரு, அந்த புலிகளை நீங்கள் வீசவில்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது குதிரை வீரனாக இருக்கிறது அவருக்கு இயற்கை தான். ஏன் சொல்றாரு அப்படி சொல்லுங்க. அதாவது மாணிக்கவாசகருக்கு குதிரை வீரராக வந்து அவரை ஆட்கொண்டார்லவா, அந்த இதை தான் குறிக்கிறார் இதில். குதிரை வீரராதல் உமக்கு இயற்கை, அதனால இனி ஏனும் இனிமையாவது இங்கே மாதிரி வந்து நீ எரிதணும், எதை புலிகளை எரிந்து விரட்ட வேண்டும் அப்படின்னு சொல்றது, அந்த அர்த்தத்தில் தான் சொல்றாரு இதில். அதாவது சுயரூபமாக தோன்றி நீ அருளாட்டா கூட, இந்த மாதிரியாவது வா, நீ வந்து உன்னுடைய சொரூபத்தை காட்டாட்டா கூட, ஒரு குதிரை வீரனாக வந்து இதை வந்து சுயரூபமாக தோன்றி அருளாட்டாலும் பரவாயில்ல, நீ குதிரை வீரனா வந்து என்னுடைய சத்தாதி விடயங்களை அப்படின்னா என்னுடைய எல்லா மலங்களையும் நீ ஒழிக்கணும், நான் நீ முடிக்கலாம், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி என்னை விலக விடாமல் மனங்கலங்க பாய்ந்து என்னை வஞ்சித்து வருந்தி கொள்ளுதலை உடைமையின் அந்த விஷயங்களை புலின்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அந்த விஷயங்கள் மலம், ஆணவம், கண்மம், மாயை, புலன்கள் எல்லாம் வந்து என்ன செய்த அவரை மனங்கலங்க பாய்ந்து வஞ்சித்து வருந்தி கொள்ளுதான் அவரை அந்த உடைமை, அந்த விஷயங்கள். அதனால தான் புலின்னு சொல்கிறார், அந்த விடயங்கள் சத்தாதி விடயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை வந்து நான் என்ன செய்வேன், என்னை விலக விடாமல், நான் புலன்கள்லேருந்து விலகி உன் வழி உன் திருக்க பார்த்து அடைய விடாமல் அவைகள் எல்லோரும் என்னை மனங்கலங்க பாய்ந்து வஞ்சித்து என்னை வருந்தி கொள்ளுது, அந்த விஷயங்கள்னால தான் நான் புலின்னு சொல்கிறேன், அதுலேருந்து நீ என்னைய விளக்காட்டி நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மனம் கலங்கி வேண்டுகிறார் பெருமானம். நீ சொரூபமாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, குதிரை மேலேயாவது வந்து தாமரை மலர் போன்ற கரங்கள் இருக்கிற ஆயத்தங்களை கொண்டு இந்த விடய பகைகளை எல்லோற்றையும் அந்த புலிகளை வீசி என்னை அதிலிருந்து காக்க வேண்டும் என்று சுவாமிகள் வேண்டுகிறார். 32வது பாடல். யாவுமாம் உமை உண்ணாமலை முளைப்பால் ஈந்து பாடச் செய்யாய் எனினும் மேவும் மாதுயர் செய் சூளை நோய் எனினும் விடுத்து நிற்பாடுமாறு அருளாய் ஓவுமான அல்லது தொல்லுரு கொடின் வேறொன்று எடுத்திடும் என நினைந்து தாவும் மானினம் எண்ணிகந்த சூழ் போன சைடலே கைலை நாயகனே. என்ன சொல்றாருன்னா, அதாவது சிவபெருமான் வந்து நம்முடைய பழைய திருவடியை தாங்குவார், முற்காலத்தில் தரித்திருந்தார் அல்லவா, அந்த திருவடியை தாங்குவாராகிய அவர் தாங்குவாராகிய ஆனதாங்க இந்த காலத்துல துறக்கப்பட்டுள்ள அம்மானை அன்றி தமக்கு இஷ்டமாகிய வேறொரு மிருகத்தை தாங்கி அருள்வார் அப்படின்னு சிந்திக்கிறார். பழைய திருவடி தாங்குவாராகில் யாரு, முற்காலத்துல தரித்து வந்தார்களே அவர் திருவடி தாங்குவார் வந்து இந்த காலத்துல துறந்து நமக்கு இஷ்டமாகிய வேறொரு மிருகத்தை தாங்கி அருள்வார் அப்படின்னு சிந்திச்சு நம் தாவி சென்ற மான்கூட்டம் என்ன செய்வது, அளவிறந்தன அதுபோல சிந்திக்குதான். அந்த மான்கூட்டங்கள் தாவி சென்று சிந்திக்கின்றதாக சோனசைல மலை அப்படின்னு சொல்றாரு, சோனசைலரே கைலை நாயகரே அப்படின்னு சொல்றாரு. அதாவது எச்சிறப்பும் உண்டாதற்கு ஏதுவாகிய உண்ணாமலை அம்மை என்னும் உமாதேவியாருடைய திருமுலைப்பாலை அடியனுக்கு தந்து தேவரரை பாடும்படி செய்து கொள்வீர். எப்படி கேட்கிறார் பாருங்க. அதாவது ஞானசம்பந்த பெருமானுக்கு அம்மை வந்து திருமுலைப்பாலை அளித்து அவர்கள் வந்து பாட வைத்தாங்களவா, அது மாதிரி அடியனுக்கும் தந்து என்னையும் பாட செய்துங்க, எனக்கு நிலை பெறுகின்ற மிக்க துன்பத்தை செய்ய சூளை நோய் எனும், அது யார் கொடுத்தா, சூளை நோய் யார் கொடுத்தாங்க, நாவுக்கரச பெருமானுக்கு. அது மாதிரி அப்படியாவது என் மேலே ஏவி என்னைய பாடும்படி செய்துங்க, ஏதாவது ஒன்று செஞ்சு என்னைய பாடும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஒன்று ஞானசம்பந்த பெருமான் மாதிரி முளைப்பால் கொடுங்கள், அல்லது நாவுக்கரச பெருமான் மாதிரி அவர் என்ன பண்ணாரு, சூளை நோய் கொடுத்தவர் ஆட்கொண்டார்லவா, அது மாதிரியாவது செஞ்சு என்னைய பாடும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இம்மை மறுமை வீடு இந்த முப்பயங்களையும் சுட்டி காட்டுறாரு பாருங்க. அதனால யாவும் ஆவதற்கு ஏதுவாகி அந்த முளைப்பாலை தான் யாவுமா முளைப்பால்னு சொல்றாரு. அதனாலதான் அப்படி சொல்றாரு. இந்த காரியத்தை வந்து காரணமா உபசரிக்கிறாரு. இந்த ஆளுடைய பிள்ளையாருக்கு பாலையும் ஆளுடைய அரசுக்கு சூளையும் அழைத்து பாட செய்தீங்க, அந்த பிந்திய பேரனும் இந்த பேதையருக்கு எனக்கு அதையாவது அருளணும். கால கண்ட திருநேத்திரதாரியாகிய அந்த சகலீகரித்திருந்த காலத்துல நம் இனமாகிய மானையே தாங்கினார் அல்லவா, அவரு கையில திருக்கையில மான் வச்சிருந்தாரு. அந்த மாதிரி இந்த இந்த மலை உருவாக இருக்கின்ற இந்த காலத்திலையும் என்ன செய்யணும், அதையும் சூழ்ந்திருந்தாலும் அகலாது காத்தமை நோக்கி, அதை விட்டு அகலாமல் எங்களை காத்ததை நோக்கி நம்மையே தாங்குவார் அப்படின்னு சொல்லி கருதுற மாதிரி இந்த மான் சூழ்ந்தன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது அப்ப கையில மானை வச்சு நம்மளை தாங்கினார்ல, அதே மாதிரி மலை உருவா இருக்கும் போது இந்த காலத்துல நம்மளை நீங்காம காப்பாரு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அந்த மாநிலங்கள் போனா என்ன செய்யுது, மலையை சூழ்ந்திருக்கணும் அப்படின்னு இவர் நினைச்சு கருதி பார்க்கிறாரு. யாரு, சிவபிரபா சுவாமி கற்பனையில சொல்றாரு. அவங்கெல்லாம் அப்படி அருள் பண்ணீங்க, முன்னால வந்து மானை தாங்கியிருக்கீங்க, அதனால வந்து இப்பயும் நீங்க மானை காப்பாத்துவீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாநிலங்கள் பூரா மலை மேல சூழ்ந்து திகழ்கின்றன அப்படின்னு சொல்றாரு. இது வந்து அப்போ வந்து வச்சிருந்தாரு. இப்போ வந்து தமக்கு இஷ்டமா வேற எந்த முடியாது தாங்கி வருவார்களோ அப்படின்னு சொல்லி சிந்திச்சு மான்கூட சாவி செடுதுன்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, அந்த இப்பயும் வந்து மலையூர் கொண்டா இருந்தாலும் நம்மளை அவர் காப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மாநிலங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்று கற்பனை களஞ்சியம் கூறுகிறார். 33வது பாடல். விருப்பொடு வெறுப்பும் அகன்று பேரின்ப வெள்ளத்துள் அழுந்து நின் அடியார் திருப்பதம் இறைஞ்சி அவருக்கு வேளாண்மை செய் பெருஞ்செல்வமே அருளாய் பொறுப்புகள் தோறும் வீடு பொங்கு வெள்ள அருவி போன்ற அறிவிலருக்கு இடையறாமல் தரிப்பரும் கருணை பொடி தரும் சோனசைலனே கைலை நாயகனே அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஏனைய மலைகள் எல்லாம் விழுகின்ற அந்த வெள்ளிய அருவி நீர் போல இருக்கும்.
அது எல்லா மலையிலையுமே வந்து மழை பெய்தால் அந்த நீர் வடிந்து அருவி போன்ற ஒரு தோட்டம் நமக்கு தெரியும், தண்ணி வடியும். அது மாதிரி அது வந்து இந்த அறிவில்லாத கண்களுக்கு தோற்றும்படி தாங்குதல். யாரு? அரிய கருணை வெள்ளமே இடைவிடாது செடியும் சோன செயலதே அப்படின்னு சொல்றாரு. அந்த வீழ்கின்ற அதிகமான அந்த வெள்ளிய அருவி நீர் போல இருக்கிறது வந்து அறிவில்லாதவங்க கண்களுக்கு தோன்றும்படியாக அதை தாங்கியிருக்கிறார். யாரு? கருணை வெள்ளமான கருணை வெள்ளத்தை அது இடைவிடாது சொல்கின்ற சோன செயலர் கைலநாயகர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது விருப்பும் வெறுப்பும் விட்டு மிக்க இன்பப் பெருக்களை மூழ்கி சுகித்து கொண்டிருக்கின்ற அடியவருடைய திருவடிகளை வணங்கி அந்த அடியவர்களுக்கு வேண்டியவற்றை ஈயும் உயர்ந்த வாழ்வினையே தந்தளிப்பீராக. எப்படி கேட்கிறாருன்னா, விருப்பம் இல்லாமல் வெறுப்பம் இல்லாமல் ஆனந்தமாக எப்பவும் இன்பத்திலேயே மூழ்கியை சுகித்து கொண்டு இருக்கிறாங்களாம், சந்தோஷமா இருக்காங்களாம். யாரு? அடியவர்கள். அந்த அடியவர்களுடைய திருவடிகளை வணங்கி அந்த அடியவர்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத ஈகின்ற, அதை அடிக்கின்ற உயர்ந்த வாழ்வினையே தந்தளிப்பீராக. அந்த அடியவர்களுக்கு வேண்டியவற்றை வழங்குகின்ற மாதிரி எனக்கு ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தர வேண்டும். ஏன்னா இப்போ வேளாண்மை இருக்குல்ல, வேளாண்மை என்ன சொல்றது? எல்லாருக்கும் வந்து உணவளித்தல் இல்லையா? வேளாண்மை வந்து மிக உயரிய ஒரு தொழில். அதை வந்து செல்வத்தால் எய்த பேரும் அந்த பேர்களும் அந்த வேளாண்மை வந்து எப்படி எல்லாரையும் உபகரிக்கிற மாதிரி அந்த செல்வத்தால அதனால எய்தாத அந்த பேர்கிற சிவனடியார பேணுதலால எய்தலின் கிடைக்கும் அந்த சிறப்பை நோக்கி அவங்கள உபகரிக்கல தான் பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்கு? அவங்க அடியருடைய திருவடியை வணங்கி அவங்களுக்கு வேண்டிய செய்கிற வாழ்வு எனக்கு கொடுன்னு கேட்கிறாருல. அது ஏன் இப்படி கேட்கிறாருன்னா, வேளாண்மை வந்து உபகரிக்கிற எல்லாருக்கும் உணவளிக்கிறதுனால அந்த அந்த செல்வத்தால எய்தா பேர்களும் சிவனடியார பேணுதலால நம்மளுக்கு அந்த பேர் கிடைக்கும் அப்படின்னு அந்த சிறப்பை நோக்கி தான் அவங்கள உபகரிக்கிறது தான் பெருஞ்செல்வம்னு சொல்றாரு இந்த பாடல்ல. அதாவது திருமந்திரத்துல ஒரு இதுல வரும், திலமத்தனை பொன் சிவஞானிக்கு ஈந்தால் பலமுத்தி சித்தி பரபோகம் முந்தரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது திலம்னா எள்ளளவு பொன் ஒரு சிவஞானிக்கு கொடுத்தோம்னா அதை பல முத்தியும் சித்தியும் பரபோகமும் தரும் அப்படின்னு சொல்லி உணரணும் அந்த பாட்டால. அது என்ன சொல்றாருன்னா, இந்த இடைவிடாது சொல்லிய கருணை பெருக்கம்ங்கிறது தான் அறிவில்லாதவங்களுக்கு அறிவு மாதிரி இருக்கும். அறிவு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும்? பிறரால தாங்கறதுக்கு அரிய கருணை பெருக்கம் அப்படின்னு சொல்லி தோன்றிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இது அவருடைய இதை பார்த்தா அந்த மலையிலிருந்து வீழ்ற நீர்வீழ்ச்சியை பார்த்தா எப்படி தெரியுமா? அறிவில்லாதவர்களுக்கு என்ன தோணும்? சும்மா அருவி அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அறிவோடு இருக்கவங்களுக்கு எப்படி தோணும்? அந்த தாங்கற்கரிய பெருமானுடைய கருணை பெருக்கம் தான் இந்த மாதிரி வெள்ளிய நீராக வழிகிறது, நீர்வீழ்ச்சி வந்து இடைவிடாது வழிகிறது அப்படின்னு சொல்லி தோன்றி நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. ஈசனும் ஒரு பெருஞ்செல்வன், அதோட ஒரு பெரிய கொடையாளி வேற. உலகில செல்வம் உடையவங்க எல்லாரும் கொடைக்குணமுடியா இருக்கிறது வந்து அரிது இல்லையா? கொடைக்குணமுடையவங்களுக்கு செல்வம் இருக்கிறது அதோட அரிது. ரெண்டுமே அமையப்பட்டாதான் நம்ம அவங்கள வள்ளல்னு சொல்றோம். அந்த மாதிரி ஈடு இணையில்லா செல்வமும் கருணையும் உடைய ஈசன் யாரு? ஈடு இணையில்லையா வள்ளல் அவர். அவர்கிட்ட வேண்டி இருக்கிற உயிர்கள் வந்து என்ன வேண்டுதோ அதை எல்லாத்தையும் கொடுப்பவர் தான் ஈசன். அதான் வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார் அப்படின்னு சொல்லி திருமுறைகள்லாம் முழங்குகின்றன. இங்க சிவபிரகாசம் ஒரு செல்வம் வேண்டாம் நம்மளையாட்ட என்ன சொல்றாரு? ஆனந்த விளையிற எங்க அப்படின்னு கேட்டா பலரும் பல விதமா பதில் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு ஆனந்த விளையிறதாக அவங்கவுங்க கருதுற இடம். ஆனா உண்மையாவே யாருக்கும் எல்லாருக்கும் மெய்யான ஆனந்த விளையிற இடம் ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி சாமி என்ன சொல்றாருன்னா, விருப்பு வெறுப்பற்ற இடத்துலதான் மெய்யான ஆனந்தம் விளையும் சொல்றாரு. அதனாலதான் விருப்பு வெறுப்பற்ற அடியார்கள் இயல்பாக ஆனந்தத்தில் திளைப்பன்னு சொல்லி அவர் இந்த பாட்டுல சொல்றாரு. அதாவது விருப்போடு வெறுப்பு மகன்று பேரின்ப வெள்ளத்தோடு அழுந்து நின்று அடியார்னு சொல்றாருல, அதுதான் ஆனந்தம் வந்து எப்படி விளையும்? சிவசம்பந்தத்தால் தான் விளையும். அப்ப விருப்பு வெறுப்பு வந்து பிரபஞ்ச சம்பந்தத்தால் தான் விளையும். அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். விருப்பு வெறுப்பு எல்லாமே வந்து நீங்கினவங்க தான் அடியார் ஆனந்தத்திலப்பான்னு சொல்றோம். அப்ப என்னன்னா விருப்பு வெறுப்பு வந்து பிரபஞ்ச சம்பந்தத்தால விளையும். அதுல இருந்து நீங்கினாதான் நம்மளுக்கு சிவ சம்பந்தத்தால ஆனந்தம் விளையும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. இதுல கந்தமானத்துல மன்மதன் சொல்ற மாதிரி வரும். அதாவது பற்றொரு இகழற்ற பரம்பொருளை எற்றோ மயல் செய்குவது அப்படின்னு சொல்லுவோம். அது பிரம்மதேவன் சொல்ற மாதிரி வரும். அதாவது இவரலும் இகழும் இன்றி, இவரலும்னா வேண்டியதும் இகழ்னா வேண்டாது இன்றி யாவருக்கும் ஓர் பெட்டித்தாகி எல்லாருக்கும் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்றது என்ன ஆகுது? விருப்பப்பட்ட அடியார்கள் வந்து சிவத்திற்கு ஒப்பாக கருத நிற்பாங்க. அவங்க சிவத்தோட ஆனந்தத்திலையும் திளைப்பார்கள் அப்படின்னு மாறிடலாம். அதனால இவங்களுக்கு வழிபாடு செஞ்சா ஈசனுக்கு வழிபாடு செய்யலாம். அவங்களுக்கு வேண்டிய உதவி செஞ்சா ஈசனுக்கு தொண்டு புரிவது போகலாம். அப்ப அடியார்களுக்கு எப்படி இருக்கணும்? உண்மையான அடியார்களா இருக்கணும். அவங்களுக்கு செஞ்சாதான் நம்ம வந்து அந்த தொண்டு ஈசனுக்கு செய்த தொண்டு போல ஆகும். அதனால சிவபிரகாசம் என்ன சொல்றாரு? அடியாருக்கு வழிபாடும் தொண்டும் செய்யற பேர் எனக்கு கிடைச்சா அதுதான் எனக்கு பெரும் செல்வம், அதான் எனக்கு தந்தருள்க அப்படின்னு கேட்கிறாரு. இதை சேக்கிலார் பெரிய பணத்துல சொல்வாரு, மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் அப்படின்னு சொல்லுவாரு. அதைத்தான் ஈசன்ட்ட வழங்குமாறு விண்ணப்பிக்கிறார் சுவாமிகள். எப்படி கேட்கிறாருன்னா, இந்த வயல வருதுல விருப்போடு வெறுப்பு மகன்று பேரின்ப வெள்ளத்துள் அழுந்து நின்று அடியார் திருப்பதம் இறைஞ்சி அவருக்கு வேளாண்மை செய் பெருஞ்செல்வமே அருளாய், அவங்களுக்கு நான் உபகரிக்கின்ற எனக்கு பெரும் செல்வத்தை அருள்வாயாக அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது கொண்டு வந்து மனை புகுந்து குழாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அர்ச்சனை செய்த பின் அப்படின்னு சொல்லி சேக்கலா பெருமான் சொல்வார். இதை எப்படி வழிபாடு செய்யறதுங்கிறத
வேளாண்மை செய்துங்கிறது வந்து என்னன்னா, நம்ம வந்து விவசாயம் செய்யறதுன்னு ஒன்று எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து வேண்டிய உதவிகளை செய்வதும் வேளாண்மை செய்தல் என்று சொல்லலாம். மலைகளில் பெருக்கெடுத்து வர ஆறுலாம் அந்த வழியா அருவியா வழிந்து நீர்வளம் தரும்போது அது நல்லவங்க கெட்டவங்க அப்படிலாம் வேறுபாடு பார்க்காம எல்லாருக்கும் தாகம் தீர்க்கிற பெருங்கருணையோடு வீழ்ந்து ஓடும்.